எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு சூத்திரம் பயன்படுத்தப்படவில்லை என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருப்பதான கருத்து இவ்வாறு வெளியாகிறது. எனவே எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு எரிபொருள் விலை அதிகரிக்கப்படவில்லை. தற்போதைய நெருக்கடியான நிலைமையில் தேசிய மட்டத்தில் தயாரிக்கப்பட்ட சூத்திரத்துக்கு கொண்டு உலக சந்தையின் விலையை கணிப்பிட முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இவ்வாறு கூறியிருக்கிறார். அவர் இது பற்றி நேற்றைய தினம் அமைச்சரை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் மேலும் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கருத்து எவ்வாறு வெளியாக இருக்கிறது என்பதை பற்றி இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் அமைச்சர் தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசும்போது, உலக சந்தையில் சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டால் விலை சூத்திரத்தின்படி தேசிய மட்டத்தின்படி விலையை தீர்மானிக்க முடியும். ஆனால் தற்போது இக்கட்டான நிலையில் விலை சூத்திரத்தின்படி விலையை தீர்மானிக்க முடியாது. உலக சந்தையில் $78 இருந்த ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $130 உயர்ந்த போது அந்த மதிப்பை விலை சூத்திரத்தின்படி கணிப்பிட முடியவில்லை. அதன்படி இந்த விலை உயர்வு விலை சூத்திரத்தின்படி அமையவில்லை. எரிபொருள் விலை ஏற்றத்தின் போது ஒட்டுமொத்த சுமையும் மக்கள் மீது சுமத்தவில்லை. திரைசேரி $20 பில்லியன் எரிபொருள் கொள்வனவுக்காகவும் விலை முகாமைத்துவத்துக்காகவும் ஒதுக்கியுள்ளது. எரிபொருள் விநியோக கட்டமைப்பை பாதுகாப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தற்போது நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். கருப்புச் சந்தையில் எரிபொருள் விற்பனை செய்வதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் அமைச்சர் தெரிவித்த கருத்தாக அமைகிறது. இதே நேரத்தில் எரிபொருள் கூட்டுத்தாபனம் வெளிப்படுத்தியிருக்கிற கருத்து குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். விலை சூத்திரமே பயன்படுத்தப்பட்டது என்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கூறுகிறது. எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைவாகவே எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டன. எரிபொருள் விநியோகத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர டெத்திகுமாருகே இது பற்றி கூறியிருக்கிறார். எரிபொருள் விலையேற்றத்தின் போது அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் எரிபொருள் விலை என்பது விலை சூத்திரத்தின் அடிப்படையிலே அதிகரிக்கப்பட்டது. விலை சூத்திரம் என்பது ஒன்றும் விசித்திரமான சூத்திரம் அல்ல. எரிபொருளை கொண்டு வரும் செலவு மற்றும் அதற்கான ஏனைய செலவுகள் இவற்றை தவிர அதில் வேறொன்றும் இல்லை. $100 அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் விலை சூத்திரத்தின்படி வரவேண்டிய விலையை விட குறைவான விலையே நிர்ணயிக்கப்படும் என அமைச்சர் கருதியிருக்கலாம். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விலை சூத்திரத்தின்படி விலையை கணித்து அரசாங்கத்துக்கு அறிவிக்கும். அதன் பின்னரே அரசாங்கம் முடிவெடுக்கும். கூட்டுத்தாபனம் சமர்ப்பிப்பதுதான் இறக்குமதி செய்த விலை மற்றும் அதற்கான செலவு ஆகியவற்றை மட்டுமே தவிர அந்த சூத்திரத்தில் வேறு எந்த விடயமும் இல்லை. மாதத்துக்கு ஒருமுறை விலை சூத்திரத்தை கணிப்பது மாதத்தின் சராசரி நிலையை கொண்டு அல்ல, அந்த மாதத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட கையிருப்பை கொண்டே கணிக்கப்பட்டது. முன்பு ஒரு மாத காலத்துக்குள் உலக சந்தை விலையில் பாரிய மாற்றங்கள் இல்லாத போதும் மாதத்துக்கு ஒருமுறை இப்படி கணிக்க முடிந்தது. இப்போதும் அப்படியே கணிக்கப்படுகிறது. ஆனால் இப்போது ஒரு மாதம் வரை காத்திருக்க முடியாது. ஏனெனில் உலக சந்தையில் எரிபொருள் விலை வேகமாக மாறுகிறது. சூத்திரம் அதேதான், ஆனால் சூத்திரத்தை கணிக்கும் காலப்பகுதி மட்டுமே மாறுகிறது. முதல் தடவையாக 1ஆம் தேதி விலை அதிகரிக்கப்பட்டது. அது வழமையான நடைமுறைப்படியே நடந்தது. அடுத்ததாக 9ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. போர் 28ஆம் தேதி தொடங்கியது. 28ஆம் தேதிக்கும் 9ஆம் தேதிக்கும் இடையில் விலை அதிகரிப்பு ஏற்பட்டது. எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டால் அதன் பயனை மக்களுக்கு வழங்குவோம். எரிபொருள் விநியோகம் தற்போது இயல்பாகவே இடம்பெறுகிறது. எதிர்வரும் மாதத்துக்குரிய எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள்கள் தாமதமின்றி கிடைக்கப்பெறும். தற்போது நிலையில் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சார்பில் அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர டெத்திகுமாருகே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். எண்ணெய்க்கு ஏன் 4 வகை வரி என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. ஜனாதிபதிக்கு இப்போது எண்ணெய் வரி மீது வரி சுமத்தி 4 வகையான வரிகளை விதித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியிருப்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. இதை பற்றி அவர் மேலும் சில கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். மின்கட்டணத்தை 1/3 பகுதியாக குறைத்து $9,000 மின் கட்டணத்தை $6,000 33 வீதத்தால் குறைப்பேன் என கூறியதால் தான் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தல் வெற்றியையும் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களையும் பெற்றார். இப்போது 33% குறைப்பது ஒருபுறம் இருக்க மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் தற்சமயம் நடந்து வருகிறது. துறைமுகத்தில் இறக்கும் விலைக்கு எரிபொருட்களை தருவதாக கூறிய அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி இப்போது எண்ணெய்க்கு வரி மீது வரி சுமத்தி 4 வகையான வரிகளை விதித்திருக்கிறார். எதிர்க்கட்சியாக ஐக்கிய மக்கள் சக்தி பொய் கூறி வாக்குப்பெற விரும்பாதால் பொய் சொல்லவில்லை என்பதால் மக்கள் எமக்கு வாக்களிக்கவில்லை. ஆனால் துறைமுகத்தில் இறங்கும் விலைக்கு எண்ணெய் உட்பட எரிபொருளை பெற்றுத் தருவதாக பொய்க்கு மேல் பொய் கூறி தற்போதைய அரசுக்கு மக்கள் வாக்களித்தார்கள். அவர்களை ஆட்சியில் அமர்த்தினார்கள். தற்சமய மக்களே பன்முக நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். இப்போதாவது துறைமுகத்தில் இறக்கும் விலைக்கு எரிபொருட்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திகளுக்கு யுத்தத்தை எம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த எம்மால் நடவடிக்கை எடுக்க முடியும். இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய்க்கு ஏன் வெட் மற்றும் ஏனைய வரிகளை விதிக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறோம். இப்போதாவது தேர்தல் காலத்தில் கூறியதை செயற்படுத்துங்கள். களத்தில் யதார்த்தமாக நடவடிக்கை எடுங்கள். எண்ணெய் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுங்கள். விலைச்சூத்திரத்தை ஏற்கோம் என்று கூறிய தற்போதைய ஆளும் தரப்பினர் தற்சமயம் அதே விலைச்சூத்திரத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். உலகில் எண்ணெய் விலை குறைந்தாலும்
நமது நாட்டில் எண்ணெய் விலை குறையாது, விலைச்சூத்திரம் ஊழல் நிறைந்தது என்று கூறி திசை காட்டிய அரசை இப்போது அந்த விலைச்சூத்திரத்தின் அடிமையாக காணப்படுகின்றன. வரி மற்றும் கமிஷனை நீக்கி சமூக நீதியை நிரட்டுவதாக எதிர்க்கட்சியில் இந்த சமயம் முழங்கியவர்கள் ஆட்சியை பெற்ற பின்னரும் அனைத்தையும் மறந்துவிட்டார்கள். மின்சார சபையை தனியார் மயமாக்கி நாசமாக்கி இருக்கிறார்கள். 23,000 மின்சார சபை ஊழியர்களை வீதியில் இறக்கிவிட்டு அரசியல் அதிகாரத்தை பெற்று அரசியல் பதவிகளுக்கு வந்த பிற்பாடு இந்த ஊழியர்களை மறந்துவிட்டு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தன்னுடைய குற்றச்சாட்டினை இவ்வாறு அரசாங்கத்தின் மீது சுமத்தி இருக்கிறார். இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். மின்சார சேமிப்பு அவசியம், மாலை 6 மணிக்கு பின் இவையெல்லாம் வேண்டாம் என்பதான கருத்தும் வெளியாகிறது. தினக்குரல் பத்திரிகையில் எரிபொருள் மூலமான மின்சார உற்பத்திகளை குறைத்து எரிபொருள் சேமிப்புக்கு உதவும் வகையில் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையில் வீடுகளில் மின்சார சிக்கன முறைகளை பயன்படுத்துமாறு வலுசக்தி அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தி சந்திப்பிலே இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. மின்சார சேமிப்பும் அவசியம் என்பதன் காரணமாகவே இந்த கருத்து இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் வெளியாக இருக்கிற மேலதிக தகவல்கள் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் தற்போதைய நிலைமையில் மின் பாவனை தொடர்பான காலத்தில் சில மாற்றங்களை மேற்கொண்டு மக்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். குறிப்பாக இரவு 6 மணி முதல் 10 மணி வரையிலுமே அதிகளவில் மின்சார கேள்விகள் எழுகின்றன. இந்த காலப்பகுதியில் எரிபொருள் ஊடாக மின் உற்பத்தி அதிகரிக்கிறது. இதனால் மின்சாரத்துக்கான எரிபொருள் பாவனையை குறைக்க வேண்டுமாயின் இந்த காலத்தில் மக்கள் சில விடயங்களில் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இதனால் இந்த காலப்பகுதியில் அதிகளவில் மின்சாரம் செலவாகும் பொருட்களை தவிர்த்துக் கொள்ளலாம். குறிப்பாக மின்னழுத்தி, ஆடை கழுவும் இயந்திரம் ஆகியவற்றின் பாவனையை பகல் நேரங்களில் செய்ய முடியும். அத்துடன் நீர்ப்பம்பிகளை பயன்படுத்துதல், அதிக உயர் குளிர்சாதன பெட்டிகளை இந்த காலப்பகுதியில் நிறுத்தி வைக்க முடியும். அதேபோன்று கைத்தொலைபேசிகளை சார்ஜ் செய்யும் நடவடிக்கைகளை பகல் வேளையில் அல்லது நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் செய்தால் சிறந்த உதவியாக இருக்கும். இதேவேளை மின்சார பாவனையின் போது எரிபொருள் பாவனையை குறைப்பதற்கு உதவ வேண்டும். அத்துடன் வீடுகளில் ஒரு மின்குமிழையாவது நிறுத்தி வைக்கலாம். அதேபோன்று மின் விசிறிகளை 1 மணி நேரத்துக்கு நிறுத்தி வைக்கலாம். குளிர்சாதன பெட்டிகளை 6 மணித்தியாலங்களாவது நிறுத்தி வைத்தால் குறிப்பிட்ட அளவில் மின்சார சேமிப்பை செய்ய முடியும். இவற்றை செய்தால் 280 மெகாவாட்டுக்கும் அதிகமான அளவில் மின்சாரத்தை குறைக்க முடியுமாக இருக்கும். இதனால் நாட்டு மக்கள் ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக இவ்வாறு வலுசக்தி அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே மக்களுடைய கைகளிலும் எரிபொருள் சேமிப்பு, அதே நேரத்தில் மின்சார சேமிப்பு போன்ற விடயங்கள் இருக்கிறது என்பதையே இந்த கருத்துக்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன.